யார் இந்த இயேசு? இயேசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போறது, அவர் சோதனைகளை தாண்ட, சோதனைகளை சகிக்க, சோதனைகளை ஜெயிக்க நமக்கு உதவி செய்கிறவர் இயேசு. வேதம் தெளிவா சொல்லுது, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பொதுவா சோதனை யாருக்கு வரும்? எல்லாருக்கும் சோதனை வரும். பொதுவாக நம்ம சொல்லுவோம், இந்த எக்ஸாம் வரும்போது தான் படிக்கலான்னு நினைக்கும் போது தான் எதனா ஒரு வருது, எதனா ஒரு சோதனை வருது. இந்த எக்ஸாம் டைமில் இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுற நண்பர்களையும் பார்த்துருக்கிறேன். சரி, படிக்கலான்னு நினைக்கும் போது தான்டா இன்ஸ்டாகிராம் பார்க்கணும், அதுவே ஒரு சோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சோதனை எல்லா மனுஷருக்கும் பல்வேறு விதமாக இருக்கும். யார் யாருக்கு சோதனை வரும்? வேதம் சொல்லுது, ஆண்டவர் இயேசுவுக்கே சோதனை இருந்தது. பிசாசு ஆண்டவர் உபவாசம் முடிச்சிட்ட பிறகு அவர் உயர்ந்த இடத்துக்கு கூட்டி போய் என்னை வணங்கினா இந்த உலகம் முழுவதையும் உமக்கு தரேன்னு சொல்லி சிருஷ்டிகரையே அந்த பிசாசானவன் சோதிச்சான். அப்போ ஆண்டவரையே சோதிக்கும் பொழுது நம்மளை சோதிக்கிறது எம்மாத்திரம். அப்போ சோதனைன்றது எல்லாருக்கும் வரும். இன்னும் சொல்ல போனால் சோதனைகள் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒன்று, சத்துருவானவன் கொண்டு வர சோதனை இருக்கலாம். இன்னும் ஆண்டவர் சிலரை சோதிப்பார். இப்படி பல விதமான சோதனைகளை நம்ம பார்க்க முடியும். இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும்னு சொன்னால், எவ்விதத்தில் எப்படி வேணாலும் சோதனை வரலாம். ஆனால் சோதனைகளை சகிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான் அப்படின்னு வேதம் சொல்லுது. என்ன சோதனை என்ன வந்தாலும் சரி, ஒன்னே ஒன்று நம்ம மறக்கக்கூடாது, திராணிக்கு மேலே அவர் நம்மளை சோதிக்க மாட்டார். இதுக்கு மேலே ஒரு கெப்பாசிட்டிக்கு மேலே, அதான் திராணிக்கு மேல் அவர் நம்மை சோதிக்க மாட்டார், தாங்கிட பலன் கொடுப்பார் அப்படின்றத நாம பார்க்கிறோம். அப்போ இந்த சோதனையை தாண்ட இயேசு நமக்கு கிருபை செய்வார். அப்போ இது எப்படி இந்த சோதனையை தாண்டறது? இந்த பாவம் ஒரு சோதனை. ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் வராத பசி வரும். ஜெபம் பண்ணலான்னு நினைக்கும் போது தான் ஏதாவது ஒரு வேலை வரும். பைபிள் படிக்கலாம்னு நினைக்கும் போது தான் ரொம்ப முக்கியமான வேலை இருக்கும். அப்போ சோதனைகள் எல்லாம் எப்படி ஜெயிக்கிறது, சோதனைகளை எப்படி தாண்டறது? ஒன்று தான், இயேசு என்ன செஞ்சாரு? வார்த்தையாலேயே பிசாசை கடிந்து கொண்டாரு, சோதனையை ஜெயிச்சார். இன்னைக்கு நாம செய்ய வேண்டியதும் அதான், வார்த்தை. இந்த வேதாகமத்தை படித்து அவரோட வார்த்தைகளை தியானித்து ஜெபத்தினாலும் சரி உபவாசத்தினாலும் சோதனைகளை சகிக்கும் பொழுது, சோதனைகளை மேற்கொள்ளும் பொழுது நம்ம அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போக இயேசு நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் நம்மளை சோதிக்கலாம். யோபுவை பார்க்கலாம், அநேக சோதனைகள் யோபுக்கு வந்தது, இருந்த எல்லாமே அழிந்து போச்சு. ஆனாலும் கர்த்தர் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை அவர் விடலை. அதனால தான் இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன சோதனை இருந்தாலும், அவர் ஜெயித்தது போல நாமும் இந்த வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி சோதனைகளை ஜெயித்து கடந்து வர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.